மக்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈரல் கிரேவி செய்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நான் அதை டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னா அப்படியே கிட்ட வாங்க. இதே பாருங்கள், லெக் பீஸோட வந்து சிக்கன் பிரியாணி, அப்புறம் முட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு லெக்கு வந்துட்டு மொத்தம் 3 லெக்கு வாங்கிட்டு வந்தோம். அதில் 2 லெக்கு பிரியாணியில் போட்டு 2 லெக்கு வந்துட்டு ஒன்று கிரேவியில், அப்புறம் இந்த ஈரல் இதெல்லாம் போட்டு கிரேவியும் இருக்குது. இப்போ நம்ம என்னோடய ஸ்டைலில் வந்துட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி கொஞ்சம், அப்புறம் இந்த ஈரல் கிரேவி. இந்த கிரேவி வந்துட்டு நீங்கள் அந்த செய்கிற ரெசிபி பார்த்துருப்பீங்க, மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி சூப்பராக தான் இருக்கும். அப்புறம் முட்டையை கொஞ்சம் எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா கிரேவியில் போட்டு அப்படியே நல்லா புரட்டி அப்படியே வச்சு கிரேவியோடு நல்லா பிசைஞ்சிக்கலாம் பிரியாணி. அப்போ நல்லாயிருக்கும். எனக்கு வந்து நார்மலாக சாப்பிட்றதோட பார்த்திங்கன்னா இந்த கிரேவியோட நல்லா பிணைஞ்சு சாப்பிட்றத பிடிக்கும். லெக் பீஸ் வந்து அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்ருவோம். சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டு. எதுக்காகன்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த பொறுத்திருந்து வந்து இந்த சாப்பிட்றதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, தான் எங்கள் அம்மா செய்யும்போது போய் எட்டி பாட்டே இருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இலையில போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் உண்மையுமே வேறு லெவலில் இருக்குது. அப்படியே லெக் பீஸ் எடுத்து கடிச்சிடலாம். லெக் பீஸ் இந்த பிரியாணியில் போட்டு இருக்குது. அப்படியே கிட்ட வாங்க. லெக்கு எந்த அளவுக்கு வெந்திருக்குங்கிறது வந்துட்டு உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். எடுத்து லைட்டாக தான் கடிச்சேன், பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துருச்சு. அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. பார்த்தீங்கன்னா பஞ்சுமாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த ஈரல் கிரேவி செய்கிற வந்து வீடியோ மட்டும் தான் உங்களுக்கு நான் வந்து அதில் போட்டிருப்பேன். அந்த ரெசிபி மட்டும் தான் போட்டிருப்பேன். பிரியாணி ரெசிபி வந்து நான் போட்டிருக்க மாட்டேன். உங்களுக்கு சிக்கன் பிரியாணி ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ரெசிபி வீடியோவும் போடுறேன். எல்லாருமே நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய்.